பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். நல்லா துதித்து பாடி கொண்டாடி கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 41வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இவருடைய ஜெபமே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை குணமாக்கும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்ன எதனால் அந்த விண்ணப்பம் பண்ணுறாரு? மேல் வசனம் சொல்லுது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவர் படுக்கையில் வியாதியாக இருக்கிறார், பலவீனத்தில் இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வியாதியில், ஒரு மனுஷனுடைய போராட்டத்தில், ஒரு மனுஷனுடைய பிரச்சனையில், ஒரு மனுஷனுடைய நெருக்கத்தில், ஒரு மனுஷனுடைய கலக்கத்தில் உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் தகப்பன் இருக்கிறார். அதனால தான் இவர் சொல்கிறார், கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் வியாதி படுக்கைக்குள்ளே போய் விடுகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் பாவம் இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாம் பாவிகளாக இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்களை மாற்றுவதற்கு ஒரே வழி, நம் மேலே கர்த்தர் இரக்கம் பாராட்டணும். அவர் இரக்கங்களின் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சொல்லுங்கள், என் மேலே இரக்கமாக இருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்களை குணமாக்கி உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் செய்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? இப்போ சொல்லுங்கள், என் பிள்ளைங்க மேலே இரக்கமாக இருங்க, என் குடும்பத்து மேலே இரக்கமாக இருங்க, என் மேலே இரக்கமாக இருங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஷாத்தார் நாமா ரியாக்காலா, எஸ், என் பிள்ளைங்க மேலே இரக்கமாக இருங்க. இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே இரக்கமாக இருக்கும். இவருடைய படுக்கையை மாற்றி போடும். இவருடைய வியாதிகளை கர்த்தர் குணமாக்கும். இவருடைய கண்ணீரும் சஞ்சலமும் வேதனையும் வருத்தமும் மறைந்து போகட்டும். இப்போ இந்த மகனையும் இந்த மகளையும் தொடும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஷாத்தோன்னா ராக்காலா மசியா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் தொட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். விடுவித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். குணமாக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். விடுவித்து நடத்தும். ஆசீர்வதிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைங்க மேலே இரக்கமாக இருந்து கர்த்தர் நீர் நடத்துங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென், ஆமென்.